தூய்மை பணியாளர்கள் போராட்டம் முடிவுக்கு வந்து விட்டது, சமூக நீதி அரசு வந்து அவர்களுக்கு பல திட்டங்களை நிறைவேற்றி கொடுத்திருக்கிறது, இப்படி ஒரு அரசு இல்லை அப்படின்னு தொல் திருமாவளவன் அவர்கள் பாராட்டி கொண்டிருக்கிறார் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் மதுரையைச் சேர்ந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தை அறிவிச்சிட்டாங்க, உள்ளிருப்பு போராட்டம் நடத்த போகிறாங்க. அதை தடுப்பதற்கு என்ன பண்ணலாம்? ஏற்கனவே சென்னையில் 7:30 ஆகி போச்சு, மதுரையில் நடந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து தலைமைக்கு தெரிஞ்சதா இல்லையா? ஒரு பக்கம் இங்கே போராட்டத்தில் அடிதடி நடந்து கொண்டு இருக்கும்போது முதல்வர் கூலி படம் பார்த்துட்ருக்காரு. இதை திருமாவர்கள் ஏன் மறந்து போய் விமர்சிக்கலையா, இல்லை தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்காரா, நமக்கு புரியல. அப்படிப்பட்ட இன்றைக்கி வந்து திருமாவுடைய வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது வெளியான சர்வேல பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன நிலைமையிட்டு இருக்குது அப்படிங்கிறது ஒரு அதிர்ச்சியான உண்மை. இதையெல்லாம் தாண்டி இன்றைக்கி ஆன்மீக அமைச்சருக்கு நேரடியாக எச்சரிக்கை விடுத்த மூத்த அமைச்சர், எப்போ கட்சிக்கு வந்தீங்க, எவ்வளோ நாள் அரசியலில் இருக்கீங்க, எந்த பதவிக்கு நீங்கள் இருக்கீங்க, நான் எவ்வளோ நாளுக்கு முன்னாடி அமைச்சராக இருக்கேன், நீங்கள் பாட்டு எல்லா இடத்துக்கும் பஞ்சாயத்துக்கு பண்ணிகிட்டு இருக்கீங்கிற ரேஞ்சுக்கு பேசிய விஷயம். அதாவது ஆன்மீக அமைச்சர் மீது பல அமைச்சர்கள் இன்றைக்கி கோபத்தில் இருக்கிறார்கள். ஏற்கனவே சிவசங்கருக்கும் அவருக்கும் ஒரு ஏற்கப்பட்ட பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. தீப அமைச்சருக்கும் அவருக்கு ஒரு பிரச்சனை. சென்னையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான எம்எல்ஏக்கள், 2 எம்எல்ஏக்கள் தான் அவர் ஆதரவாளர்கள், மற்ற எல்லாரும் அவருக்கு எதிராக இருக்கிறார்கள். ஏற்கனவே தெரியும், மேயர் போய் வந்து துணை முதல்வர்கிட்டே போய் கம்ப்ளைண்ட் பண்ணதாகட்டும், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிறது பேசுவதற்கு. எல்லாத்தையும் தாண்டி இந்த அடுத்த தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தை இந்த அரசு எப்படி கையாள போகிறது? எப்போ கேட்டாலும் வந்து அதிமுக ஆட்சியில் வந்து தனியார் மயமாக்குனாங்க அப்படின்னு தொல் திருமாவளவன் அவர்கள் சொல்கிறாரு. கரெக்டு தான், அதிமுக ஆட்சியில் தனியார் மயமாக்கினார்கள். அப்போது இந்த பிரச்சனை எழுந்ததா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். 10 மண்டலங்கள் ஆக்குனாங்க சென்னையிலங்கிறீங்க. அந்த 10 மண்டலங்களை ஆக்கும்போது வேலுமணிக்கோ இல்லை எடப்பாடி பழனிசாமிக்கோ இல்லை இந்த அரசுக்கு எதிராக யாராவது போராட்டத்தில் கூச்சாங்களா? என்ன நடந்தது? அவங்களால அந்த போராட்டத்தை கையாள தெரிஞ்ச உங்களுக்கு ஏன் கையாள தெரியவில்லை? கேட்டால் அடிமை அரசுங்கிறீங்க. அடிமை அரசு சூப்பராக கையாண்டுட்டாங்களே, நீங்கள் தான் யாருக்கும் பயப்படாத அரசாச்சே. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நீங்கள் வந்து ஒரு அற்புதமான ஒரு முடிவு எடுத்திருக்கலாமே இல்லையா?